சிவா அவர்கள். இவர்கள் தேசிய முன்னேற்ற கழகத்தோட நிறுவன தலைவர். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, உங்கள் அரசியல் பயணம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது? எனது அரசியல் பயணம் எப்போது போன்று சீரும் சிறப்புமாக தெல்ல தெளிவாக சமூக நீதி சார்ந்து, அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட பாமர மக்களை சார்ந்து, குறிப்பாக சிறுபான்மை மக்கள், இந்த நாட்டிற்காக பல லட்சக்கணக்கான மக்கள் சுதந்திர போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த இஸ்லாமிய உறவுகளுக்காகவும் தொடர்ந்து எனது அரசியல் பயணம் சென்று கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக தோழமை உணர்வோடு பயணித்து கொண்டு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, தகுந்த ஒரு ஆதரவு கரம் நீட்டவில்லை என்கின்ற எனது ஆதரவாளர் மத்தியில் அந்த வருத்தம் இருந்தாலும் கூட திமுகவோடு எப்போதும் தொடர்பிலே இருந்து ஒரு தாய் உள்ளத்தோடு அரவணைத்து கொண்டிருக்கக்கூடிய திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோடும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடும் எப்போதும் போன்ற அதே தொடர்பில் இருக்கிறேன். நிச்சயம் இனி வரும் காலங்களே அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் என்னை மட்டுமல்ல யாரையுமே ஏமாற்றக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை ஒருபோதும். அவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எம்மை போன்றவனுடைய உழைப்பை கொண்டு போய் தலைமையில் சேர்க்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் ஒரு தனித்துவமான ஒரு பார்வையிலே உழைத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தலைமையில் இருட்டடிப்பு செய்து விட்டதாகத்தான் நான் கருதினேன் ஒழிய, மற்றபடி திமுக தலைமை ஒருபோதும் உழைப்பவர்களுக்கு ஏமாற்றக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த தவறை என்றும் அவர் செய்ய மாட்டார்கள். சார், இன்று நம்ம டிவிகேவோட தலைவர் ஜோசப் விஜய், தமிழக சிஎம், அவர் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, திராவிட கட்சிகள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு யாருக்குமே அந்த அமைச்சரவையில எந்த வாய்ப்புமே தரல. ஆனா அந்த விஷயத்தை நம்ம ஜோசப் விஜய் கையெழுத்திருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது அமைச்சர் பதவி தமிழக அரசாக இருக்கக்கூடிய தாவேக கட்சின்னு கொடுத்தார் என்பதற்காக அவர்கள் ஏதோ ஒரு தூய சக்தியாக, ஏதோ மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக, ஒடுக்கப்பட்ட பாமர மக்கள் மீது அதீத பற்று கொண்டவர்களாக நாம் நினைத்து விட முடியாது. நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய முர்மு அவர்களை தேர்வு செய்தது பாஜக. அப்போது நாட்டின் உச்சபட்ச பதவியிலே பாஜக அமர செய்திருக்கிறது என்பதற்காக நாம் பாஜகவை இந்த மக்களுக்கான கட்சி, இந்த மண்ணுக்கான கட்சி, சிறுபான்மை மக்களுக்கான கட்சி, அனைத்து தரப்பு மக்களுக்கான கட்சி பாஜக என்று அந்த புள்ளியில் பார்க்க முடியுமா? முடியாது. அது போன்று தான் கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் ஒடுக்கப்பட்ட பகுதியிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்திருக்கிறோம் என்று தாவேக அரசாங்கம் மக்களை ஏமாற்றலாம். ஆனால் இந்த மண்ணை, மக்களை நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும், தாவேக கட்சி என்பது பாஜகனுடைய ஒரு அஜெண்டா, பாஜகனுடைய பி டீம், பாஜகனுடைய வாழ்த்துக்களோடு தான் இவர்கள் கட்சியை ஆரம்பித்தார்கள், வாழ்த்துக்களோடு தான் ஆட்சியில் இருக்கிறார்கள். அதை மூடி மறைப்பதற்காகத்தான் திமுக கூட்டணியை உடைத்து திமுக தோழமை கட்சியாக இருந்தவர்களுக்கு அந்த அரசியலை பங்கெடுத்து அவரை குளிர்வித்து செய்திருக்கிறார்கள். ஆகையால் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் தாவேக அரசு ஏதோ இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வது போன்றும், அமைச்சர்களை பங்கு கொடுத்தது போன்றும் அதையெல்லாம் வைத்து அந்த புள்ளியில் பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு தூய்மையான அரசியல் கட்டமைப்பில் இருக்கிறார் என்பதெல்லாம் ஒரு மாய பிம்பம். அந்த பிம்பத்தை கூடிய விரைவில் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒடித்தெறிவார்கள். இப்போ நீங்க பாத்துட்டீங்க, நீட் எக்ஸாம்ல டெல்லியில அவ்வளவு பெரிய அடக்குமுறைகள் நடந்தது. அதே மாதிரி நம்ம தமிழகத்திலேயும் பண்றாங்க. ஜோசப் விஜய் நீட்டுக்காக நான் எல்லாமே பண்ணிடுவேன்றாரு. ஆனா சில மாணவ அமைப்புகளை கைது பண்றாங்க. அதுதான் சொல்லுகிறேனே, பாஜகனுடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் தற்போது இருக்கக்கூடிய தாவேக கட்சியினுடைய நிலைப்பாடும் அதுதான். காரணம், அங்கே நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவ செல்வங்களை அடித்து உதைத்து, அதாவது உலக அளவிலே லட்டில் ஆணியை வைத்து அடிக்கக்கூடிய கொடூரம், அந்த மாணவ செல்வன் மீது துப்பாக்கி சூடு நடத்தக்கூடிய, நேரடியாக நடத்தவில்லை என்றாலும் கூட அதனுடைய பாதிப்பு என்னவோ அது போன்று சூடுகளை அங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அடித்து நொறுக்கக்கூடிய அந்த துணை இராணுவத்தில் பாதி பேர், இப்போது 1000 பேர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட RSS சார்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த உடையை அணிந்து கொண்டு பேட்ச் இல்லாமல் அடிப்பதெல்லாம் RSS இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர் என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு பக்கம் விசாரணை செல்வதாக பத்திரிகையாளர்களே சொல்லியிருக்கிறார்கள்.
அதே போன்று தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிராக தாவேக அரசாங்கம் தாவேக கட்சி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அண்ணன் திரு விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு, அவருடைய கட்டுப்பாட்டிலுடைய காவல்துறை பேட்ச் இல்லாமல் கைது செய்த காணொலி நாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் பார்த்திருக்கிறோம். அப்போது நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களை அங்கே மத்திய பாஜக ஒடுக்குகிறது, நசுக்குகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதே அரசு ஏன் மாணவ செல்வனை கைது செய்கிறார்கள்? அப்போது அவருடைய நிலைப்பாடு இரண்டு ஒன்றாக இருக்கிறது. அதாவது நான் நீட்டுக்கு எதிராக இந்த அரசு இருக்கிறது என்று சொல்வது, ஆனால் நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களை கைது செய்வது. இது இந்த வடிவேல் படத்தில் நகைச்சுவை போன்ற ஒரு காட்சி வரும். அதாவது பானை சின்னத்தில் ஒரு குத்து, தென்னமர சின்னத்தில் ஒரு குத்து, அது போன்று தான் இப்போது இருக்கக்கூடிய தாவேக அரசுடைய நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் நாடெங்கும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200லேருந்து 300 கஞ்சா வழக்குகள் பதிவு செய்கிறது. 20க்கும் மேற்பட்ட கருப்பிப்பு வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிவு செய்கிறது. இதற்கெல்லாம் ஆளுங்கட்சி பிரமுகர்களே முன்னணியாக குற்றவாளியாக இருப்பது நாம் தொலைக்காட்சி வாதங்களே பார்க்கிறோம். இப்படி நிலைமை இருக்க கூட்டணி கட்சியில் இருப்பவர் ஒருவர் கூட வாய் திறக்காமல் ஒரு ஆட்சியில் பங்கு கொடுத்தார்கள் என்பதை மட்டுமே மையமாக வைத்து இன்று கடந்து செல்வது என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சாபக்கேடாகத்தான் நான் பார்க்க முடியும். சார், இப்போ நீங்க சொல்றதுல இருந்தே தெரியுது, புரியுதுங்களா? அப்போ நீட்டுக்கு வந்து அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களிடம் கொண்டு சென்றது என்னன்னா, நீட்டுக்கு வந்தா என்னால என்ன முடியுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னு வந்து ஜோசப் விஜய் அவர்கள் கூறினார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கற்பழிப்பு எல்லாமே நடக்குது. கொஞ்ச நாளுக்கு விளாத்திக்குளம் வந்து எம்எல்ஏ மார்க்கெட்டையன் வந்து ஒரு வார்த்தைகள் எலும்ப நான் உடைச்சிடுவேன் அப்படின்றத சொன்னாங்க. உடனே கைது பண்ணிட்டாங்க. அது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை சார், ஒரு முன்னாள் முதலமைச்சர் அது நான் முடிச்சிடுறேன். இப்ப அவங்க கட்சி எம்எல்ஏஸே நிறைய வந்து கற்பழிப்புல ஈடுபடுறாங்க, நிறைய வந்து லஞ்சம் வாங்குறாங்க. தாவேக கட்சியினுடைய எம்எல்ஏன்னு சொல்லுங்க. தாவேக கட்சியினோட எம்எல்ஏ அவங்க மேல எல்லாம் ஒரு நடவடிக்கை கூட இல்லை. இவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு வார்த்தைகள் பேசினாரு, அதுக்கு வந்து கைது பண்றாங்க. நீங்க அதை எப்படி வந்து இந்த ஆட்சி அடக்குமுறை ஆட்சின்றது நீங்க பாக்குறீங்க? இல்லை, இந்த ஆட்சி 90 சில்லறைகளிலே எப்படி முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய அட்டுழியும் அக்கிரமம் எப்படி ஆட்சி கட்டில் அமர்ந்தவுடன் எப்படி இந்த மக்களை எதிர்க்கட்சியில் ஒடுக்கினார்களோ அதனோட சாயலாகத்தான் மெல்ல மெல்ல இந்த 2 மாதங்களில் இருப்பதாக மக்கள் சொல்லுகிறார்கள். உங்களை போன்ற பத்திரிகை ஊடகவியலாளர் சொல்லுகிறார்கள். ஆனால் களத்தை ஆய்வு செய்கின்ற போது அப்படித்தான் போய் கொண்டிருப்பதாகத்தான் நமக்கும் நினைக்க தோன்றுகிறது. அது மட்டுமல்ல, திருச்சி பிரச்சாரமாகட்டும் இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு, அல்லது கரூர் பிரச்சாரமாகட்டும் இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு பேசிய பேச்சுகள் அச்சில் ஏற்ற முடியாத சொல்லாகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய பேச்சுகள் இருந்தது. அதற்கெல்லாம் வாய்த்திருக்காதவர்கள் தனது கட்சியினுடைய உறுப்பினர்களை கேவலமாக, அதாவது சொல்லுகிறார், சட்டசபையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சபாநாயகரிடம் சொல்லிவிட்டு பூட்ட வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் சொல்லுகிறார். இது எவ்வளவு ஒரு அராஜக போக்கு! மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் எந்த அடிப்படையிலே நீங்கள் சட்டசபையில் வச்சு பூட்ட முடியும்? இது ஒரு அராஜக போக்கு இல்லையா? அதை வைத்து தான் அவர் மார்கண்டி என்கிற சட்டமன்ற திமுக உறுப்பினர் இது போன்று பேசுகிறார்கள். அப்போது நடவடிக்கை முதல் யார் மீது எடுத்து இருக்க வேண்டும்? சட்டசபையிலே எதிர்க்கட்சி உறுப்பினர் பூட்டக்கூடிய வகையிலே ஒரு அராஜக போக்கு, சர்வாதிகார போக்கை முதலமைச்சர் கடைப்பிடிக்கிறார் என்று சொன்னால் அது தவறாக தெரியவில்லை. ஆனால் அதற்கு எதிர்த்து குரல் கொடுத்த மார்கண்டியனை கைது செய்கிறார் என்று சொன்னால் இது தவறா? நீங்கள் சொல்லுங்கள், அவர் பேசியது எப்படி தவறாக இருக்க முடியும்? ஆகவே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஆட்சியிலே அமர்ந்திருப்பதை கவனத்தில் கருத்தில் கொண்டு இந்த மக்களுக்கான பிரச்சனையை முன்னெடுத்து சமூக நீதி அடிப்படையிலே ஆட்சி செய்ய முன் வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஓரளவுக்காவது ரசிப்பார்கள். ஆனால் பாஜகனுடைய அஜெண்டாக இருந்து கொண்டு கூட்டணி கட்சிகளை கூட வைத்து கொண்டு அவர்களுக்கு ஒரு விளம்பர போக்காக இருக்கக்கூடிய வார்த்தைகளை பதிவு செய்துவிட்டு அவர்களை கண்ணை கட்டிவிட்டு நீங்கள் ஆட்சி செய்ய முயற்சி செய்வது என்பது தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். நிச்சயம் இதற்கான பதிலடி வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் படும் தோல்வியை ஆளும் அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பார்கள். சார், இப்போ நீங்க ஜெயலலிதா அம்மையாரோட நீங்க அவரை சொல்றீங்க, பல படத்துக்கு வந்து அந்த அம்மாவோட வாசல்ல நின்னதை நம்ம பார்த்துருக்கோம். இன்று வந்து ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்க பாத்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்லயே வந்து 700 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரையும் விலை வைக்கிறாங்க. அதுல வந்து இணையம் வாயிலா டிக்கெட் எடுத்தா அங்கும் கூடுதலா 600 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் வந்து டிக்கெட் வந்து வசூலிக்கிறாங்க. இது வந்து இந்த டிக்கெட்டை வந்து இவங்க விலை ஏத்திட்டு, இது வந்து யாரு? உள்துறை அமைச்சகம் தான் கேட்கணும். உள்துறை அமைச்சகம் யாருக்கிட்ட இருக்கு? விஜய் கிட்ட, ஜோசப் விஜய் கிட்ட.
அப்ப அவரே வந்து இவ்வளவு டிக்கெட்டை ஏத்துங்கன்றது சொல்றாரு. இல்லை, வேலியே பயிர் மேய்கின்ற கதை தான். அப்போது ஒவ்வொரு திரையரங்கிலும் 1000 நீங்கள் சொல்வது குறைந்த தொகை தான். 3000 ரூபாயெல்லாம் விற்று கொண்டிருக்கிறார் பிளாக்ல டிக்கெட்டுகள் என்று தொடர்ந்து சமூக வலைத்தளங்களே. அதுதான் அப்போது அதிகாரப்பூர்வமாக கவுண்டரிலே இந்த நிலைமை என்று சொன்னால், அப்போது இன்னும் கூடுதலாக பிளாக்கில் வெளியில் திரையரங்குக்கு வெளியில் விற்பக்கூடிய அந்த டிக்கெட்டுடைய விலை 3000 தாண்டுவதாக சமூக வலைத்தளம் மூலமாக ஒரு சில ஆதாரமாக காணொலியும் வந்திருக்கிறது. அப்போது இதுவெல்லாம் கண்டு கொள்ளாத தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி இந்த மக்களை காப்பாற்றக்கூடிய இடத்திலே தள்ளத்தெளிவு ஆட்சி செய்வார் என்கின்ற ஒரு சந்தேகமும் ஒரு அச்சமும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே ஆட்சிக்கு வந்த 10 நாட்களிலே இதுவெல்லாம் ஆரம்பமாகிவிட்டது. அதனுடைய நீட்சி தான் இந்த திரையரங்கில் நடக்கக்கூடிய இந்த கொள்ளை. இப்போ நம்ம இதை பத்தி பேசினா நம்ம மேல கைது நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க இல்லை, அதாவது கைது நடவடிக்கைக்காக எம்மை போன்ற ஜனநாயக சக்திகள் இதற்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. ஒரு மக்களுக்கான போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய உண்மையான அரசியல்வாதி சிறைக்கு செல்வது எவன் ஒரு தயங்குகிறான் பயப்படுகிறவனோ அவன் உண்மையான அரசியல் கட்சி நடத்துவதற்கு தகுதி இல்லாதவனும் மக்களுக்கான குரல் கொடுக்கக்கூடிய நபராக தகுதியில் மாறுகிறான். ஒருபோதும் அது போன்ற தவிர நான் செய்ய மாட்டேன், என்னை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்களும் செய்ய மாட்டார்கள். கைதுக்கு அஞ்சக்கூடிய நபர் நாங்கள் அல்ல. இதற்கு முன்பாக பல ஆர்ப்பாட்ட போராட்டம் முன்னெடுத்து பல வழக்குகளை சந்தித்திருக்கிறோம். நாங்கள் இப்போ நடத்தக்கூடிய தேசிய முன்னேற்ற கழகம் கட்சி வேண்டுமானால் மக்கள் மத்தியில் கூடுதலாக கொண்டு போய் அந்த பெயர் சேராமல் இருப்பதாக ஒரு 10% இருந்தாலும் கூட, ஆனால் எங்களுடைய வரலாறை கூர்ந்து கவனித்தால் பல போராட்டங்களை முன்னெடுத்து நாங்கள் தடாலடியாக நாங்கள் பல வழக்குகளை சந்தித்து இருக்கிறோம். அப்போது அதையெல்லாம் பார்த்த நாங்கள் திமுக தோழமையோடு இருக்கக்கூடிய நாங்கள் ஒருபோதும் ஆளுங்கட்சியினுடைய அத்துமீறல்களுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். அரசியல்வாதிகளா இருக்கட்டும், பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு உண்மையான கருத்துக்களை சொல்றா கைது பண்றாங்க. அதுதானே மத்திய பாஜக அரசுடைய மாடல். சொல்ல விரும்பல. இப்போ நீங்க ரீசெண்டா வந்து தனியார் சேனலோட ஒரு ஆமாம் நெறியாளரை வந்து கைது பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு யூடியூப் சேனலோட ஒருத்தரை வந்து கைது பண்ணாங்க. இது வந்து அடக்குமுறை தானே? இல்லை, அதுதான் கேட்கிறேன். நம்ம வந்து உண்மைகளை வந்து கூறக்கூடாது அப்படின்றது அதை நினைப்பு வந்து இல்லை, அதுதான் சொல்லுகிறேன். சர்வாதிகார போக்கை எந்த அரசு கையாளுகிறதோ அந்த மக்களால் அந்த அரசு வீழ்த்தப்படும். இது என்னுடைய சொந்த கருத்தாக பார்க்கக்கூடாது, வரலாற்று கருத்தாக தான் பார்க்க வேண்டும். மத்திய பாஜக எப்படி பத்திரிகையாளர் நசுக்குகிறது, எப்படி பத்திரிகையாளர் சந்திக்காமலே ஆட்சி நடத்துகிறது என்று சொன்னால், அதே சாயலாக தமிழ்நாட்டில் திரு விஜய் அவருடைய ஆட்சி இருக்கிறது. பத்திரிகையாளர் சந்திக்காமல் ஒரு ஆட்சி நடத்துகிறார் என்று சொன்னால் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசாக மக்கள் பார்க்க மாட்டார்கள். அப்போது அதே மக்களால் இந்த ஆட்சியை தோற்கடித்து இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய இடத்தில் நிச்சயமாக மக்கள் முன் வருவார்கள். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், இதுவெல்லாம் நடக்கும். இணையதளத்துல என்ன மாதிரி ஒரு கருத்துக்கள் வருதுன்னா, இவர் வந்து நம்ம உங்க முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சரா இருக்கப்போ பல கருத்துக்களை கூறினாரு. அங்கிள்னு சொன்னாரு, நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, நீங்க எங்க எடுத்தாலும் லஞ்சம், எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இவர் ஆட்சி அதெல்லாம் வந்து முதலமைச்சர் எதுவுமே இல்லை. நீங்க பேசுறது நீங்க பேசிட்டு இருக்க இந்த கைது நடவடிக்கை எதுவுமே அவர் பண்ணவே. கரூர் 42 விஷயத்திலையுமே தமிழகம் நினைச்சிருந்தா எஃப்ஐஆர் போட்டுக்கலாம். அவங்க எஃப்ஐஆர் போடல. இல்லை, திமுக தலைவர் செய்த மாபெரும் ஒரு வரலாற்று பிழை எதுவென்று சொன்னால், கரூரில் சட்டம் தனது கடமை செய்யாமல் விட்டுவிட்டது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செய்த மாபெரும் பிழை. அந்த பிழையின் காரணமாகத்தான் இப்போது தினம் தமிழ்நாட்டு பிழை நடந்து கொண்டே இருக்கிறது. அன்று சட்டம் திமுக ஆட்சியிலே கரூர் விவகாரத்தில் சட்டம் தனது கடமையை செய்திருந்தால் இன்று தமிழ்நாடு இந்த 2 மாதத்திற்குள் இவ்வளவு அவல நிலையை சந்தித்திருக்காது. அது மட்டுமல்ல, ஒரு 2 மாதங்களுக்குள் எத்தனை ஆயிரம் வழக்குகள் கற்பழிப்பு, கொள்ளை, கஞ்சா வழக்கில் பதிவு செய்திருக்கிறார்கள். கோவில் சொத்தை 110 கோடிக்கு சமமாகக்கூடிய கோவில் சொத்தை எந்த அளவிற்கெல்லாம் பத்திரப்பதிவு, போலி பதிவு செய்து அவர்கள் எப்படி விட்டிருக்கிற அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? ஆமாம், அப்போது ஒரு அறநிலையத்துறை அமைச்சருக்கு தெரியாமல் சுமார் 100 கோடிக்கு மேலே இருக்கிற சொத்தை எப்படி வதந்தி? நான் கேட்கிறேன், அந்த சப் ரிஜிஸ்ட்ராருக்கு பதவி உயர்வு கொடுப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? துறை ரீதியாக அந்த அமைச்சருக்கு மாவட்ட ஆட்சி இருக்குது, அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இருக்கிறது. அமைச்சர் சொன்னால்தான் அவர் பதவி உயர்வு கொடுக்க முடியும். இது எங்கிருந்து வந்தது நீங்கள் சொல்லுங்கள். தனியார் நக்கீரன் புத்தகம் இது விவரமாக தெளிவாக நேற்று கூட வெளியிட்டிருக்கிற ஆதாரத்தோடு
ஆகவே இதெல்லாம் 19 சொல்லலாம், அமைச்சருக்கு தொடர்பில்லையே, இவர்களுக்கு தொடர்பில்லையே என்று சொல்லி. ஒரு துறையை சார்ந்த கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலாக ஒரு பத்திரப்பதிவு நடக்கிறது என்று சொன்னால் அந்த துறையை சார்ந்தவர்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் போகாமல் இருந்திருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதோ 5 லட்சமா 10 லட்சமா 100 கோடிக்கு கேட்டா நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், யாரா லஞ்சம் கேட்டா இந்த அண்ணன் இருக்க, இந்த மாமா இருக்க சொல்லுங்க. தினம் தினம் இப்போ நேற்று கூட ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே ஒரு பேட்டி வருகிறது. திரு விஜய் அவருடைய பெயரை சொன்ன பிறகு தான் லஞ்சமே கேட்டு இருப்பதாக சம்பந்தப்பட்ட விவசாயி புகார் சொல்லுகிறார். ஆகவே முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார், அது கேட்பதற்கு இங்கே யார் ஆள் இருக்கிறார்கள்? ரீல்ஸ் போட வேண்டாம் மட்டும் சொல்லுகிறார். அடுத்த நோடியே ரீல்ஸ் போட்டு வெளியிடுகிறார்கள். உச்சபட்சமாக ஒரு பெண்மணி நேற்றைய தலைமை சேலத்திலே ரீல்ஸ் போட்டு விட்டார். இது எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்கள். ஆகவே வசனங்களை பேசுகிறார்கள், மக்கள் வசனத்தில் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. சார், இப்போ பூந்தமல்லி சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வீடுகள் இடிக்கிறாங்க. இதே போன ஆட்சியில என்ன சொன்னாங்கன்னா இது அராஜகம், இது எப்படி மக்கள் 50 ஆண்டு காலமா இருந்த ஒரு வீட்டை இவரு இடிக்கிறாரு. அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் உங்களை அண்ணனா நம்பி தானே நாங்க இப்ப எங்களுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு கதறாங்க. அது நம்ம எல்லாமே பார்த்தோம். மாற்றுவே இதற்கு கிடையாது. காரணம், மத்திய பாஜக எப்படி புல்டோசரில் வைத்து அடித்து நொறுக்கிறார்கள் வீடுகளை, வாசல்களை. இங்கே புல்டோசர் இல்லாமல் நொறுக்கலை. இரண்டும் ஒன்று தான். மாற்றம் வேண்டும் என்று நன்றாக ஆட்சி செய்து கொண்டிருந்த திமுக தலைமையிலான ஆட்சியை இவர்களை மாற்றும் என்று சொல்லி குளறுபடி செய்து இயந்திர துணையோடு வெற்றி பெற்றார்கள். இப்போது மக்கள் அனுபவிக்கிறார்கள். ஆனால் இது எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மலரும். திமுக தலைவர் இந்த மக்களை மீண்டும் அரவணைப்பார். தைரியமாக இருக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். சார், பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக தலைவர் ஆம்சாங் அவர் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்றது அவங்க சார்பா உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க. அதுக்கு திமுக அரசு ஸ்டே வாங்கிருச்சு. இப்போ தாவேக அரசு அதை உடைச்சிட்டாங்க. நாங்க அதை வாபஸ் பெறுறோம். அப்போ பிஎஸ்பி அவருடைய ஆம்சாங் கொலை வழக்கில் திமுக சம்மந்தப்பட்டது. இல்லை திமுகவிற்கும் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பகுஜன் சமாஜ் தலைவர் அந்த சம்பவத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை. திமுக ஏன் இப்போ சிபிஐ வேண்டாம் என்று சொன்னது என்று சொன்னால், மாநில அரசாங்கம், மாநில காவல்துறை இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான இடத்திலே தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது எதற்காக சிபிஐ என்கின்ற அந்த மாநில சுயேட்சை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் சிபிஐ வேண்டாம் என்று சொன்னார்கள் ஒழிய அவர்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்குது அதை வைத்து வேண்டாம் என்று சொல்ல ஒரு கட்டுக்கதைகள் தான். சார், பல வழக்குகளில் இதே தமிழக அரசு சிபிஐ கோரி இருக்கு சார். அது இந்த வழக்குகள் அல்ல. இல்ல, பல வழக்குகளை. அப்ப நீங்க சொல்றது காவல்துறை தமிழக காவல்துறை அதுக்காக இவங்க பண்ணாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க, புரியுது. அப்ப பல வழக்குகளை இவங்க இதே தமிழக அரசு, அதான் முன்னாள் முதலமைச்சரோட அரசு சிபிஐ நாடி இருக்காங்க. இல்லை, இது போன்ற வழக்குகளை சிபிஐக்கு நாடவில்லை. திருப்பூர் கோயம்புத்தூர் பக்கத்தில் அங்கே ஒரு வெடி சத்தம் கேட்டதாக அப்போது மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இது முழுக்க தீவிரவாத சதி செயல் என்கின்ற தோரணில் அவர் திட்டமிட்டு கலவரம் ஏற்படுத்தின நோக்கிலே பேசியதாக அப்போது வந்த தகவலை வைத்து அப்போது அவர் என்ஐஏக்கு அந்த வழக்கை விட்டு விடுகிறார். இதுதான ஒழிய மற்றபடி வேறு இவர் நீங்கள் சொல்வது போன்று இப்போ சிபிஐக்கு வேறு எந்த வழக்கும் கொடுத்ததாக பெரிய அளவிலே இல்லை. அப்போ இப்போ இருக்க தமிழக டிவிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக காவல்துறையை நம்பல அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இதற்கு அர்த்தம் அதுதானே. ஒரு தமிழ்நாடு காவல்துறை மீது ஆளுகின்ற அரசுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இந்த வழக்கை வாபஸ் பெறுகிற வகையிலே தெரிகிறது. ஒன்று. அது மட்டுமல்ல, அங்கே கரூரில் நடந்த அந்த விவகாரத்திலே மாண்புமிகு இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னார், திரு செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகலாம் அடித்தார்கள், ஒதித்தார்கள் என்று அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இவர் காணொலியெல்லாம் பதிவிட்டார். முதலமைச்சர் அவர்களே, நான் வீட்டில் இருக்கிறேன், அலுவலகத்தில் இருக்கிறேன், என்ன எது வேண்டாமலாம் செய்யுங்கள், என்னுடைய தொண்டலை விட்டு விடுங்கள் என்று திமுக மீது பழி போடுகிற வகையிலே பேசினார். இப்போது சென்ற மாதம் கரூருக்கு சென்ற முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் காவல்துறை தான் இதுக்கு முழு பொறுப்பாக இருக்கின்ற போது காவல்துறை மீது பழி போட்டு விட்டார். அந்த நடந்த 41 பேர் மரணத்திற்கு காவல்துறை தான் முக்கிய காரணம் என்கின்ற தோரணை அவர்கள் மீதே பழி போட்டு விட்டார். இதெல்லாம் தமிழ்நாடு காவல்துறை கூர்ந்து கவனிக்க வேண்டும். தமிழ்நாடு காவல்துறைக்கு திமுக தலைமை, திமுக அரசாங்கம் எப்படி மதிப்பளித்தது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் தமிழ்நாடு காவல்துறை தான் 41 பேர் இறந்தது காரணம் என்கின்ற தோரணையில் முதலமைச்சர் விஜய் அவர்களை பேசியதெல்லாம் வைத்து தமிழ்நாடு காவல்துறையே
நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் என்று இந்த முடிவை உங்களிடையே விட்டு விடுகிறேன். கரூரோட அந்த கூட்ட முடிவுல காவல்துறைக்கு நன்றி சொன்னார். அதுதான் சொல்லுகிறேன். முதலமைச்சர் அன்று நன்றி சொன்ன முதலமைச்சர் அவர்கள் இப்போது குற்றவாளி தான் காவல்துறையினர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே வந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த மக்களை இரவும் பகலும் பார்த்து 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 ஒவ்வொரு நொடி வீண் செய்யாமல் அந்த மக்களை பாதுகாக்கிறது தமிழ்நாடு காவல்துறை. அப்பேற்பட்ட தமிழ்நாடு காவல்துறை தான் இந்த குற்றத்தை, கரூர் விவகாரத்தை குற்றத்தை செய்தார்கள் என்கின்ற அந்த தோரணையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டுடைய காவல்துறை தான் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு காவல்துறை இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சென்ற ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் காவல்துறையில் என்ன மதிப்பு இருக்கிறது என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை சாரையாக வந்து மாற்றுக் கட்சியினர் வந்து இணைய வந்து அவங்க நல்ல ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி அவங்க மத்தியிலேயே பொதுமக்கள் மத்தியில இருக்கு. நீங்க அதாவது எந்த அளவிற்கு சனிக்கிழமையிலே அதிமுக சார்ந்தவர்கள் ஓடி போய் வேகமாக இணைகிறார்களோ தாவிக கட்சியிலே, இல்லை திமுகவில் இப்போ யாரும் அதாவது எங்கேயோ 1-2 முக்கிய எந்த தலைகளோடு போய் சேரவில்லை. அதெல்லாம் கட்டுக்கதைகள், அதெல்லாம் ஒரு கட்டுக்கதைகள். இல்லை ஜெகத் ரட்சன் அவருடைய மகன் தான் சென்றார்கள், மற்றபடி வேறு யாரும் போய் செல்லவில்லை. அதிமுக சார்ந்தவர்கள் செல்லுகிறார். நான் கேட்பது தாவேக கட்சி எந்த அளவிற்கு வேகமாக சென்று அந்த கட்சி தலைமையில் இணைகிறார்களோ, கூடிய விரைவில் அதைவிட வேகமாக திரும்ப கட்சியில் வெளியேறி விடுவார்கள். இதுதான் உண்மை. ஐயா, இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்க கேப்டன் நியூஸ் சேனலுக்காக கேமராமேன் ஆகிய வெங்கடேஷ் என்னோட வந்து கலந்து உரையாடிய நன்றி.